வணக்கம் நண்பர்களே. குரங்கம்மை நோயை பத்தி தான் இன்னைக்கு உங்களோட டீட்டெயிலா ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் மெடிக்கல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. குரங்கம்மை என்றால் என்ன, எப்படி பரவுது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, சிகிச்சை முறை என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குரங்கம்மை என்பது இங்கிலீஷ்ல மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரியம்மையிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான அம்மை நோய் தான். குரங்கு மூலியமா பரவக்கூடியது. ஓகேங்களா. 1958 ஆய்வகங்கள்ல இருக்கக்கூடிய குரங்கிடத்துலதான் முதல்ல கண்டறியப்பட்டது. அடுத்து 1970 குரங்கம்மை நோய் மனிதனிடத்திலும் கண்டறியப்பட்டது. இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, விலங்குகளை தொடுதல் மூலயமாக பரவுது. அதனுடைய திரவம் நம்ம மேல படுவதன் மூலயமாக பரவுது. விலங்குகள் கடிப்பதால பரவுது. கண், காது, மூக்கு வழியாகவும் பரவும். ஓகேங்களா. குரங்கு இடத்துல இருந்து மனிதனுக்கு பரவுது. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவுது. கொரோனா எப்படி பரவுச்சோ அதே சேம் கான்செப்ட் தாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட நபரோட நார்மல் பர்சன் க்ளோஸா இருக்கும் போது பரவும். அவங்க இரும்புனாலோ தும்பினாலோ அந்த சலைவா நார்மல் பர்சன் மேல படும்போது பரவும். இப்ப அவங்க யூஸ் பண்ண திங்ஸ், அதாவது டவல், சோப்பு, சீப்பு, அந்த மாதிரி திங்ஸ் நார்மல் பர்சன் யூஸ் பண்ணும்போது அப்படியே பரவிடும். ஓகேங்களா. இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 இருந்து 21 நாளுக்குள்ள காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, முதுகுவலி, வீக்கம், உடல் சோர்வு, லிம்ப் நோடு, இதுதாங்க இதனுடைய அறிகுறிகள். லிம்ப் நோடுன்றது இங்க இருக்குங்க. நமக்கு லிம்ப் நோடு இங்க வீக்கமா காணப்படும். இதுதான் ஸ்பெஷலான அறிகுறி. ஓகேங்களா. இது நாளடைவில் சிவப்பு புள்ளிகளாக மாறி ஸ்கின்ல கொப்பளமாக மாறிடும். 2 இருந்து 4 வாரத்துல அந்த கொப்பளம் தானாகவே உதிர்ந்து விடும். ஓகேங்களா. இது பயப்படுற அளவுக்கு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா. இது சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குன்னு தனியா மருந்து எதுவும் கிடையாது. குரங்கம்மைக்குன்னு பெரியம்மைக்கு போடக்கூடிய வேக்சினே தான் இதுக்கும் போடுவாங்க. அடுத்து பாதிக்கப்பட்ட நபரை தனிமைப்படுத்தி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நாளடைவில் அது குணமடைஞ்சிடும். ஓகேங்களா. இதுதாங்க ட்ரீட்மெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.